சபரிமலையின் தெய்வமாக போற்றப்படும் ஐயப்ப சுவாமியின் தர்மத்தை பாதுகாக்கும் ஒரு அபூர்வமான கதை உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? மகிழ்ச்சியை தோற்கடித்த பிறகு ஐயப்பன் உலக பேலன்ஸை மீட்டெடுக்க தனது தெய்வீக பயணத்தை தொடங்கினார். ஒரு நாள் ஒரு ஞானி ஐயப்பனை நாடி உதவி கேட்டார். உதயணன் என்ற பிரம்மாண்டமான அசுரன் அந்த பகுதியை அச்சுறுத்தி கோயில்களை தரித்துக் கொண்டும் ஆன்மீக வழிபாடுகளை குலைத்துக் கொண்டும் இருந்தான். ஐயப்பன் தனது இளமையான வடிவில் போராளி சந்நியாசியாக மாறி உதயணனை ஒரு கண்ணியில் மாட்டிக்கொள்ள திட்டமிட்டார். ஐயப்பன் ஒரு கோயிலை கட்டி அதை தர்மத்தின் சின்னமாக உருவாக்கினார். அதை அழிக்க வந்த உதயணனின் முன் ஐயப்பன் தனது தெய்வீக வடிவை வெளிப்படுத்தினார். ஒரே அம்பால் அவர் உதயணனை வெற்றி பெற்றார் மற்றும் பகுதியை மீண்டும் அமைதியாக மாற்றினார். அந்த கோவில்தான் சபரிமலையானது. அங்கு ஐயப்பன் சாதியோடு தொடர்பில்லாமல் அனைத்து பக்தர்களும் சமமானவர்கள் என்பதை அறிவித்தார். இந்த அபூர்வமான கதை ஐயப்பன் தர்மம், சமத்துவம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பிற்கான அடையாளமாக இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது.